சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய குடும்ப வரலாறு அல்லது தன்னுடைய தந்தையினுடைய வரலாறுகள் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் பரவலாக சொல்லி கொண்டு வருகிற விஷயங்கள், எங்களிடம் நாங்கள் தான் முதல் தியேட்டர் வச்சுருந்த நாங்கள் தான் பஸ் வச்சுருந்து நாங்கள் தான் யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி நிறைய விஷயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்வார்கள். இதுக்கு நிறைய பேர் ஆதரவாக கருத்து கொடுத்திருப்பார்கள், எதிராக கருத்து கொடுத்திருப்பார்கள். இவைகளை தாண்டி உண்மையா பொய்யா அப்படின்றத தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பேரனார் பற்றிய ஒரு விஷயம் தமிழாக்கத்தில் வந்திருக்கிறது. அந்த விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சவங்க அவற்றை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேரனார் நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் அவர்களை பற்றிய ஒரு விஷயம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவற்றை தான் தமிழாக்கமாக பண்ணி வந்திருக்கிறது. 1934ஆம் ஆண்டு யாழ்ப்பாண தீர்ப்பகற்பத்தில் சிறிய கிராமமான பெரிய விளான் பகுதியில் பனையோலை கூரையும் மண் தரையும் கொண்ட ஒரு அறை குடிசையில் பிறந்த நபராக இருக்கிறார். இலங்கை வீரராக இருக்கிற நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் யாழ்ப்பாணம் சென்ற கோட்சியில் தன்னுடைய முதல் விளையாட்டு போட்டிகளின் பரிசில் ஒன்றாக தடகள புத்தகத்தில் உள்ள படங்களை பகுப்பாய்வு செய்து தனது வீட்டு முற்றத்தில் தானாகவே உயர் தாண்டல் கையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிற்சி செய்தார் அப்படின்ற விஷயமும், பழைய பேருந்து அச்சுகள் மற்றும் பேருந்து உதிரி பாதகங்களை பயன்படுத்தி வீட்டில் தயாரித்த எடைகளுடன் வலுவூட்டும் பயிற்சிகளை மேற்கொண்ட அவர், அதாவது பாடி ஃபில் பண்ணியிருக்கிறாரு, பாடி ஃபில்டராக 1948ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்றி அதுக்கான செய்தி படத்தையும் யாழ் நகரில் உள்ள ஒரு திரையரங்குகளில் பார்த்த பிறகு ஒலிம்பிக்கில் பங்கேற்பேன் என்று தனக்குத்தானே மௌன சத்தியம் செய்கிறார். 4 ஆண்டுகளின் பின்னர் 17 வயசில் 1952ஆம் ஆண்டு கெல்சிங்கி அப்படின்ற இடம் பின்லாந்து ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் போட்டியிடுகிறார். அவருடைய தடகள பயணம் தொடர்ந்து 1956 மெல்பர்ன், அதாவது ஆஸ்திரேலியா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்கிறார். 1958ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு டோக்கியோ ஜப்பானில் இருக்கின்ற ஆசியா விளையாட்டு போட்டிகளில் இலங்கைக்கு முதலாவது தங்க பதக்கத்தை பெற்று கொடுத்த பெருமை இவரை சாரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 1962ஆம் ஆண்டு ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெள்ளிப்பதக்கத்தை இலங்கைக்காக பெற்றுக் கொடுக்கிறார். 1954ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 4வது இடத்தை பெற்ற பொழுதிலும் பதக்கம் வென்றவர்களுடன் ஒரே உயரத்தை தாண்டியதன் மூலமாக புதிய ஆசிய சாதனையை இவர் படைக்கிறார், அவர்களோடு பகிர்ந்து கொண்டார் அப்படின்ற விஷயமும், இவர் கல்வியில் சிறந்து விளங்கினார் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. UCLAயில் இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு கலிபோர்னியாவில் சான் லூயிஸ் ஒபிஸ்போவில் முதுகலை பட்டமும் 1971ஆம் ஆண்டு கொர்னேல் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் PhD பெற்றார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. நாகலிங்கம் சியாரா லியோன், நைஜீரியா மற்றும் பப்புவா நியூ கினியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவிலும் இவர் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்கா குடியுரிமைக்கு தகுதியுடையவராக இருந்தும் தனது இலங்கை குடியுரிமையை துறக்க மறுத்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டில் 60 வயதில் ஓய்வு பெற்ற பின்னர் தனது தடகள வாழ்க்கையின் பொழுது பெற்ற ஆதரவுக்கு ஈடாக தனது நாட்டுக்கும் மக்களுக்கும் திரும்பி தர விரும்புகிறார். போர் உச்சத்தில் இருந்த காலத்தில்
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணிக்கு விண்ணப்பிக்கிறாரு. ஒரு வருடம் மட்டுமே யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றி விட்டு அமெரிக்கா திரும்புவதற்கு பதிலாக ஒப்பந்தம் முடிந்த பிறகும் பென்னியில் ஊதியமற்ற தொண்டராக தங்கி மோதல் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கல்வி, விளையாட்டு மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு அயராது உழைத்திருக்கிறார். இலங்கையினுடைய கல்வி முறைமையை மேம்படுத்த பரந்த புரட்சிகரமான பரிந்துரைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். வடமாகாண கல்வி அமைச்சு அவற்றில் பலவற்றை நடைமுறைப்படுத்தியது. குறிப்பிட்ட நாகலிங்கம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நடைமுறைப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள தேசிய கல்வி அமைச்சும் இந்த பரிந்துரைகளால் ஈர்க்கப்பட்டு சிலவற்றை ஏற்றுக்கொண்டு நாட்டின் பிற பகுதிகளிலும் இதே போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டது. தனது பயிற்சியும் கல்வி பின்னணியும் இந்த பணிக்காக தன்னை தயார்படுத்தியதாக அவர் உணர்ந்திருக்கிறார். 1994 ஆண்டு முதல் 2020 கோவிட் பெருந்தொற்று வரை ஒவ்வொரு வருடமும் 6 முதல் 10 மாதங்கள் வரை வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையில் வாழ்ந்து ஊதியமற்ற தொண்டராக பணியாற்றி இருக்கிறார். நாகலிங்கத்தின் பணி கல்வி, விளையாட்டு மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்தியது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது வாழ்நாள் முழுவதும் சாதி முறையில் வலுவான எதிர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார். 2023 ஆண்டு 88 வயதில் யாழ்ப்பாணத்தில் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொழுதும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் தடகள பயிற்றுவிப்பாளர் மற்றும் வீரர்களுக்கு பயிற்றுவிப்பு முறைகள் மற்றும் திறமை அடையாளம் காணுதல் குறித்த பயிலரங்குகளை நடத்தியிருக்கிறார். 1994 ஆண்டு முதல் உள்நாட்டு போர் முடிவடையும் வரை அவர் அமைதிக்காகவும் ஆயுத மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்காகவும் அயராது உழைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பயணித்து அரசுகள், அரசியல் தலைவர்கள், மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் தமிழ் புலம்சார் சமூகத்தினரை சந்தித்து மோதலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காகவும் 2004 ஆண்டு சுனாமிக்கு பின்னரும் இவர்களுக்காக வாதாடியிருக்கிறார். 2009 போர் முடிவடைந்த பிறகு அவர் செய்த முக்கியமான பணிகளில் சில மிக முக்கியமானவை அவரது விளையாட்டு சாதனைகளும் புகழும் காரணமாக மோதலில் அனைத்து தரப்பினரும் அணுகலும் மரியாதையும் இவர் மீது இருந்திருக்கிறது. இதன் விளைவாக போர் தரப்புகளுக்கு இடையில் அமைதி பேச்சுக்களுக்கான நிலைமைகளை உருவாக்குவதிலும் அதிகாரபூர்வமற்ற செய்திகளை பரிமாறும் இடைத்தரகராக செயற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1997 ஆண்டு கார்வாட் முயற்சி இவற்றில் ஒன்று. இறந்து போன டாக்டர் நாகலிங்கத்தின் சரித்திரம் சர்வதேச தடகள வாழ்க்கையை மட்டுமல்ல, அமைதியான இடைத்தரகராக அவரது பின்னாளைய பங்களிப்பும் பின்னிச் செல்கிறது. மோதலில் அனைத்து தரப்பினரும் சிக்கியவர்கள் மீது ஆழ்ந்த பிரிவு கொண்டிருந்தார்கள். அது சிங்களவராக இருந்தாலும் சரி, தமிழராக இருந்தாலும் சரி, அவரது அன்பும் உதவியும் ஒன்றே. தனது தாய் நாட்டின் மீதான அவரது பெரும் அன்பும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. டாக்டர் நாகலிங்கத்தின் தாராள மனப்பான்மையும் உதவிக்கரமும் இனம், மதம் அல்லது மொழி பின்னணியையும் பொருட்படுத்தவில்லை. இலங்கை முழுவதும் பயணித்து ஒரு பயிற்றுவிப்பாளராக திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களின் முழு திறமையையும் எட்ட உதவி செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் பலர் சிங்கள வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவில் அவரது குடும்பத்துடன் வசித்து அவர் பயிற்றுவித்து அமெரிக்கா பல்கலைக்கழக திட்டத்தின் மூலம் அடுத்த நிலைக்கு உயர உதவினார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த சிங்கள விளையாட்டு வீரர்கள் தனது தாய்நாட்டுக்கு பல வழிகளிலும் முழுமையாக சேவை செய்த ஒரு வாழ்க்கையை சிலோனில் இலங்கையில் முதல் ஆசிய விளையாட்டு பதக்க வெற்றியாளர் கடந்த ஆண்டு இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அப்படின்ற விஷயமும் பகிரப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டு அவருடைய 88வது வயதில் அவர் இவ்வுலகை விட்டு நீந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ப்பணிப்பு, இரக்கம், சேவை மற்றும் தடகள திறமையில் ஒளிவிளக்காக அவர் ஒரு உண்மையான தேசபக்தராகவும்
மனிதாபிமானியாகவும் ஈடு இணையற்ற வீரராகவும் இலங்கையில் வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த புகழும் அவர் இந்த நாட்டுக்கு செய்த அர்ப்பணிப்பும் ஈடிணை இல்லாதது அப்படின்னு சொல்லியும் தரணி என்கின்ற முகநூல் பக்கத்தில் இருந்து முகநூல் அந்த அவருடைய முகநூலிருந்து இந்த விஷயங்கள் புறப்பட்டிருக்கிறது. அவர் தமிழாக்கம் செய்து அவருடைய முகநூலில் பகிரப்பட்ட விஷயத்தை நான் அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோடு கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.